பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இயேசுவே நீரங்கள் ரட்சகராவியேயம் தேற்றரவாளனே அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. உயிர்த்தெழுந்த திருநாள். உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றி என்பதை குறித்து மார்க்கு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்பதே. ஜெபம் செய்வோம். நேற்றுமென்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான உம்முடைய உயிர்த்தெழுந்த திருநாளின் இந்த தூய ஓய்வு நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உம்மை நாங்கள் உயிர்த்தெழுந்த கடவுளாக ஆராதிக்கும்படியாகவும், நீர் உயிர்த்தெழுந்து நான் ஜீவனுள்ள கடவுளாக இருக்கிறேன் என்று உம்மை வெளிப்படுத்தின உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டு நன்றி செலுத்தும்படியாகவும் இந்த நாளிலுமே அவ்விதமாய் உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றோம். கடவுள் தாமே இந்த ஆராதனையிலே உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையை, உயிர்த்தெழுந்த உம்மை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி ஸ்தோத்திரங்களை ஏற்று எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பயணிக்கின்ற கடவுள் அவ்விதமாக இந்த வருட இந்த தபசு காலங்களையும் நாங்கள் கடந்து வரவும், இந்த உயிர்த்தெழுதலை நாளிலே நாங்கள் நன்றிருதயத்தோடு நீர் எங்கள் மீட்பர் இரட்சகர் என்று அறிந்து துதிகளை ஏறெடுக்கும்படியாய் நீர் எங்கள் வாழ்விலும் நன்மைகளை தந்து ஜீவன் சுகம் பலன் தந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாய் கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்முடைய திருக்கரங்களிலே இந்த ஆராதனையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த உம்மை இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் கண்டுகொள்ள ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். இப்படி ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக உயிர்த்தெழுந்த பரிசுத்த வார திருநாள் கீதங்கள் புத்தகத்திலே பாடல் எண் 32 இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 32.
திருவிருந்து ஆராதனை, பக்கம் எண் 35. நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து நீ கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நம்முடைய பிள்ளைகளை கடவுளிடத்திலே அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது ஒரே மைந்தனான இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் சாவை வென்று நித்திய வாழ்வுக்கென எங்களுக்கு வாசலை திறந்தீர். அடியாராகிய நாங்கள் நாள்தோறும் பாவத்திற்கு சாவதினால் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியில் இயேசு பெருமானுடன் என்றும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடி தாழ்மையாக வேண்டுகிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. எசேக்கியல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுப்புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு
கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்திற்கு நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவநேயமுக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 49. 49ஆம் சங்கீதம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என்னை தொடர்பவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள்.
ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சிலர் செல்வோரும் செல்வம் பெருக்கினாலும் அவர்களை கண்டு அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. நூலகத்தில் அவர்கள் தம்மை ஆசைப்பட்டோர் என கருதினாலும் இனி நன்மையை நாடினீர்கள் நமக்கு கொடுத்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிவுக்கு போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். பரிசுத்த ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியார் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. மார்க்கு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளும் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம்.
சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகின்ற மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியாய் குருவானவர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய மகிழ்ச்சி பலன் உங்கள் வாழ்வில் நிறைவாயிருப்பதாக உங்கள் அருகில் உள்ளவர்களோடும் ஈஸ்டர் வாழ்த்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகின்ற மகிழ்ச்சியின் பலனையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உங்களை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு, பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்திலே நடைபெறும். வருகின்ற 12ஆம் தேதி 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெப ஆராதனையாக நடைபெறும். சிறப்பாக இன்றைய நாளிலும் நமக்கு அநேகர் கடந்த தபசு காலங்களிலே நடைபெற்ற உயிர்மீட்சி கூட்டங்களிலே நீங்கள் உணவுக்காக இன்னுமான அதனுடைய தேவைகளுக்காக அநேகர் உதவிகளை செய்திருக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். உங்களுடைய காணிக்கைகளுக்காக நன்றிகளை நான் ஏறெடுக்கின்றேன். சிறப்பாக திருமணத்தின் வழியாக நாம் திருமண முன்னாலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் சிஎம்சி வெள்ளூர் மருத்துவக் கல்லூரி பரிந்துரை படிவம் கடைசி நாள் சமர்ப்பிப்பதற்கு யாரேனும் ஆயத்தப்பட்டிருந்தால் அதை நீங்கள் மேற்கொள்ள உங்களை அன்போடு மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் நாம் சிறப்பு பாடல் வேளையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கென்று நன்றி காணிக்கை நீங்கள் குடும்பத்தில் ஒருவர் முன் வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தினர்கள் இன்றைய நாளிலும் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 5-4 மிஸ்டர் பிரபாகர், பேபி ரொஃபேகா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 9-4 மிஸ்ஸஸ் சுனிதா பிரதீப் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். மிஸ்டர் பால் கருணாகரன் குணராஜ் ஆகியோர் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 10-4 மிஸ்ஸஸ் ஃபெல்சியா பாண்டித்துரையாமா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். 11-4 பேபி எஸ்ரா ஜோஸ், மிஸ்ஸஸ் சாந்தி பிராங்க்லின் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பத்தினரை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் கடவுள் அருமை குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 10-4 மிஸ்டர் ஜோதிபாசு அண்ட் மிஸ்ஸஸ் அன்பு மரிய பாக்கியம் குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவருடைய திருப்பெயரிலே அருமை குடும்பத்தின் மக்களை வாழ்த்துகிறோம். சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானமும் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து இதுபோல பல திருமண ஆண்டுகளை பெற்று கடவுளுக்கு சாட்சியாய் இருக்க திருச்சபையாய் குடும்பத்தின் மக்களை வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உம்முடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டை திருமண ஆண்டை பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அருமை குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்விலே நினைவு கூறத்தக்கதாக உம்முடைய வல்லமையை பெற்று வழிநடத்தப்படத்தக்கதாக நீர் அவர்களை வழிநடத்தி ஒரு புதிய பிறந்த ஆண்டுக்குள்ளாக திருமண ஆண்டுக்குள்ளாக கடந்து வர செய்திருக்கிறீர். இவ்வாண்டும் உம்முடைய மாறாத பிரசன்னமும் வல்லமுள்ள வழிநடத்துதலும் அவர்களோடு நிறைவாயிருந்து இதுபோல பல பிறந்த ஆண்டுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. Shall we showers of blessing? This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need.
us are falling, but for us our Savior. கடவுள் தாமே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் பிள்ளைகளே இது போல நன்மைகளினால் ஆசீர்வதித்து வழி நடத்த திருச்சபையாய் மீண்டும் வாழ்த்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் மலர் அலங்காரம் செய்வதற்கு நேற்றைய தினத்தில் அநேக நம்முடைய வாலிப பிள்ளைகள் இன்னும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் முன் வந்து உதவி செய்தார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வந்து இந்த பணியிலே கர்த்தருக்கென்று ஈடுபட்ட செயல்களுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தொடர்ந்து கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய பணிகளிலே உற்சாகமாய் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 68. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனை எண் 68. இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை அரங்கம் செலுத்த விரும்பினால் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல உம்முடைய உயிர்த்தெழுந்த திருநாளிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு நீர் எங்களுடைய ஜீவனை
உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்க்கும்படியாய் மீட்டெடுத்திருக்கிறீர். அதற்காக நீர் உண்மையை தியாக பலியாய் கொடுத்தீர். அவ்விதமாய் உண்மையை நீர் கொடுத்த காணிக்கைக்கு ஈடாக நாங்கள் படைத்திருப்பது ஒன்றுமில்லை சுவாமி. படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கர்த்தர் நீர் அருள் செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. சுக்கலன்பானவர்களே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த திருநாளிலும் நம் மத்தியிலே நம்முடைய திருமணத்தின் மூத்த பணி நிறைவு பெற்ற ஆயரும் அநேக பொறுப்புகளிலே இருந்து நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சியிலும் திருமண்டலத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவர் கரங்களிலே கருவியாய் பயன்பட்ட அருமையான ஐயா அருள் திரு ஜான் துரைராஜ் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே இருக்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையை அதிகமாய் நேசிக்கின்ற ஐயா. அதே போல் இன்றைய நாளிலும் நம்முடைய சமூக சேவையின் அடிப்படையிலே பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்ற அருளகத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து அவருடைய ஆலோசனையின் வழியாய் நாம் ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலும் நாம் விதமாய் சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களோடு, அங்கே தங்கியிருக்கிற மக்களோடு நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து வருவதுண்டு. அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பிலும் ஐயா அவர்கள் இருந்து ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஐயாவை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் பரிசுத்த வார திருநாள் கீதங்களுடைய புஸ்தகத்திலே பாடலின் 36 உயிர்த்தெழும்பும் காலை தண்ணில் ஆவி தேகம் கூடவும் என்ற பாடலை பாடி நம்மை கடவுளுடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்துவோம். பாடலின் 36. Oh
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பார்த்து வந்திருக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில் உம்மை காண வந்திருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு உம்மை கண்டு கொண்டவர்களாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். முற்றிலுமாய் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்து சுவாமி. பேசுகிற அடியனை முற்றிலுமாய் மறைத்து சத்திய வசனங்களை பேசத்தக்கதாக நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாட நாம் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாட கிருபை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். என்னை இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி அன்போடு அழைத்த அருமையான ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அவர்கள் எனக்கு புதிதானவர்கள் அல்ல, சிறு வயதிலிருந்து எனக்கு தெரிந்தவர்கள். அவருடைய குடும்பமெல்லாம் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஒரே குடும்பமாக அப்படி இருந்தோம். பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு வளர்ந்து விட்டார்கள். வளர்ச்சி என்பது தேவை, எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி தேவை. அந்த அளவில் ஆண்டவர் வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார். ஐயர் அவர்களும் அவர்கள் படிக்கின்ற காலங்களிலிருந்து எனக்கு தெரியும். அவருடைய குடும்பம், பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியும். அவருடைய துணைவியார், அம்மா அவர்கள் எல்லாம் தெரியும். ஆகவே அவர்களை குறித்து நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இந்த பணியை ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நன்றி. செய்திக்கு சொல்லுவோமா? எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை. இன்னைக்கு பொதுவாக கிறிஸ்து பிறந்த பண்டிகையை கொண்டாடுவோம், புது வருஷத்தை கொண்டாடுவோம். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை பொதுவாக அதிகமாக கொண்டாடுறது இல்லை. உலகம் பூராவும் கொண்டாட வேண்டிய அவசியம் இது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த பண்டிகை. ஏன் அப்படின்னா, யாரும் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆகவே உயிர்த்தெழுந்தார் என்றால் இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த நாளை நாம் சில காரியங்களை சிந்திப்போம். அதற்கு உதவியாக பரிசுத்த யோவான் என்பவர்களின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது கொஞ்சம் வாசிங்க. யோவான் 20:15. நன்றி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த 15ஆம் வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது சரித்திரம் கூறுகின்ற ஒன்று. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் வருதா, நம்முடைய விசுவாசம் வருதா, எல்லாம் வேஸ்ட். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்படி சொல்கிறார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கம் வருதா என்றும் உங்கள் விசுவாசம் வருதா என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்படி இருந்திருக்குமானால் இந்த உலகமே வீணாக இருந்திருக்கும் என்பதே சந்தேகமில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி இங்கே நாம் பார்க்கிறோம். ஏன் அழுகிறாய்? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில்,
அழ ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், அது காலங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சரி, நாம் இங்கே அழுவதற்கு சில காரணங்கள் உண்டு. அது எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இங்கே மகதலேனா மரியாளை பார்த்து, ஏன் அழுகிறாய்? இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு செல்கிறாள். ஆண்டவரை கல்லறையில் வைத்தார்களே, சுகந்த வர்க்கமிடும்படி நான் செல்வேன் என்று சொல்லி அதிகாலையில் செல்கிறாள். அங்கே போகும்போது கல் புரட்டப்பட்டிருக்கிறது, திறந்திருக்கிறது, அது தெரியும். இன்றைக்கும் அந்த கல்லறையை பார்க்கும்போது அது திறந்து தான் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலே 2000 வருஷத்திலே நான் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கும் அந்த கல்லறை திறந்து தான் இருக்கிறது. ஆக இந்த கல்லறையை பார்க்க செல்லும்போது இந்த மகள மரியாள் கல்லறை புரட்டி இருப்பதை காண்கிறாள். பார்த்தவருக்கு அப்படியே ஆச்சரியம். கல் திறந்திருக்கிறது, பார்க்கிறாள், அங்கே வெறுமையாக இருக்கிறது. உடனே அவளுக்கு கஷ்டமாயிட்டு ஓடி விடுறாள். அங்கே ஓடி போய் அந்த சீசரிடத்திலும் சொல்கிறாள், ஆண்டவர் வைத்த இடத்துல ஆண்டவரை காணோம் என்று சொல்லி. அப்போ சீசர்களும் ஓடி முன்னாடி வருகிறார்கள். சீமோன் பேதுரு, மற்ற சீசர்கள் வருகிறார்கள். பார்த்தா அவங்களும் பார்க்கும்போது அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அப்போ தான் அங்கே முன்னால் ஓடி வந்து சீமோன் பேதுரு பார்க்கும்போது அந்த கல்லறையில் 2 தூதர்கள் இருக்கிறார்கள். இது வேதத்தில் இருக்கிறது, 2 தூதர்கள். இங்கே இன்னொரு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒருவன் என்று அங்கே இருக்கிறது. இங்கே 2 சீஷர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் இருக்கிறாங்க. அப்போ இந்த முதல்ல நான் பார்க்கும்போது, யாரை தேடுகிறாய்? உயிர் தெழுந்தார் இல்லை என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ மறுபடியும் ஓடுறான். ஓடி போய் சீரிடத்தில் சொல்கிறார். சொல்லும்போது, நான் பார்க்க வேண்டுமே, எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவள் மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாள். இங்கே நாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? முதலாவது இதில் அறிந்து கொள்வது என்னவென்றால், தனிமையிலே அழுத மரியாள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். முதலாவது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, தனிமையிலே அழுகிற மரியாள் அழுகிறாள். காணும், ஐயாவை காணும், இயேசுவை காணும் என்று தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறாள். அந்த அழுது கொண்டிருக்கிற மரியாள் கிறிஸ்துவின் பிரசன்னம் அங்கே இருக்கிறது, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். யோவான் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். போதும். இங்கே அவர்கள் பார்க்கிற காட்சி, தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் இருந்து அந்த 2 தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். இருந்து அவர்கள்தான், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று அவள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவள் சொல்கிறாள், ஐயா, இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று அங்கே அங்கலாய்க்கிறாள். அப்படி அங்கலாய்த்து கொண்டு அப்படியே பார்க்குறா, பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்த உடனே இயேசு நிற்கிறதை காண்கிறாள். ஆனாலும் அவரை இயேசு என்று பார்க்க அவளுக்கு தெரியவில்லை. அவரை யாரோ என்று நினைக்கிறாள். அப்போது ஆண்டவர், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று அந்த பிரசங்க வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போயிருப்பீரானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறாள். இங்கே தனிமையில் அவள் அழுது கொண்டிருக்கிறாள். தனிமையில் நீங்களும் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தோன்னா ஏதாவது யோசிக்கிட்டே இருப்போம். நமக்கு ஒன்றுமே ஓடாது, பல கவலைகள் வரும். தனிமையில் நின்று பாருங்கள், கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ மனசு போகும். நம்ம இழந்தது, வெற்றியானது எல்லாம் யோசித்து அழுதுகிட்டே இருப்போம். மகதலேனா மரியாள் எப்படி கல்லறையில் இருக்கும்போது தனிமையில் நிற்கும்போது அவள் இயேசுவை காணவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறாள். தனிமை என்றைக்குமே வருத்தத்தையும் அழுகையையும் தான் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. உபாகமம் 1:9 அதில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது, தாங்க முடியாது என்று சொல்கிறார். அதே போல் எலியா
எலியா தீர்க்கதரிசி சூரை செடியின் கீழ் தனியாக காணப்பட்ட போது, போதும் கர்த்தாவே போதும், என்னால் தாங்க முடியல என்று அங்கே எலியா தீர்க்கதரிசியும் சொல்கிறார். ஆக தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு வருத்தத்தையும் கவலையையும் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இங்கே மரியாள் தனிமையாக அழுது கொண்டிருக்கிறார். இப்போது கிறிஸ்துவின் பிரசன்னம் அவளுக்கு கிடைக்கிறது. இயேசுவானவர் தனக்கு முன்பாக நிற்கிறார் என்று அவள் உணர்கிறாள். அப்படி உணர்ந்தவுடனே அவள் மகிழ்ச்சியோடு போதகரே என்று அழைக்கிறார். மரியாளே என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவள் போதகரே ரபூனி என்று சொல்லுகிறார். அப்போது போதகரே என்று அழைத்து அவரை தொடவும் முற்படுகிறாள். அப்போ சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் போகிறேன், பிதாவிடத்தில் போகிறேன், என்னை தொடாதே என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 1:19 அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று அங்கே நான் பார்க்கிறோம். பல காரியங்கள் உண்டு சொல்ல முடியும். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் வெற்றி உங்களுக்கு தான் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஏன்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கடவுளாக ஜீவிக்கின்றவராக இருப்பதனால எந்த விதமான கவலையும் இருக்காது என்ற நிலையிலே அங்கே சொல்கிறார். ஆகவே முதலாவது நாம் இந்த நிகழ்ச்சியிலே அறிந்து கொள்வது என்னவென்றால், மரியாள் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி அழுது கொண்டிருக்கும்போது கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்தவளாக மகிழ்ச்சி அடைகிறாள். யார் யார் தனிமையிலே அழுகிறீர்களோ, யார் யார் தனிமையிலே இருக்கிறீர்களோ அவர்கள் இயேசுவை பார்க்கும்போது, அவருடைய பிரசன்னம் இருக்கும்போது மகிழ்ச்சி அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. ரைட். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியில் உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே கல்லறையை பார்க்கும்போது இந்த மரியாள் இழப்பினால் அழுதவள் கிறிஸ்துவின் வார்த்தையினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். லூக்கா சுவிசேஷம் 8:2 கொஞ்சம் வாசிங்க. போதும். இங்கே இழப்பினால் அழுதவள் கிறிஸ்துவின் வார்த்தையினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். என்ன இழப்பு? இந்த மகதலேனா மரியாள் என்ன இழந்திருக்கிறார்கள்? அதை லூக்கா 8:2 வாசிக்கிறோம். மகதலேனாள் என்ற மரியாள் 7 பிசாசுகளை தன்னை விட்டு துரத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையே என்று நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது இருக்கிற அந்த 7 பிசாசுகளை துரத்தினார், அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்களை செய்தார். ஆனால் இப்பொழுது அவர் இல்லையே என்று அவள் நினைக்கிறாள். அப்படி அவள் அந்த இழப்பை நினைக்கும் போது அவளுக்கு அழுகை வருகிறது. அவள் அப்படி அழுது கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிறது. அப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள். ஆக இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர் இல்லையே என்று நினைக்கும் போது அழுகிறாள் மரியாள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிறது. மரியாளே என்று சொல்லும்போது அங்கே அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அதே போல் மார்க்கு சுவிசேஷம் 15:40 கலிலேயாவில் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று ஊழியம் செய்த மகதலேனா மரியாள் இப்போது அந்த ஊழியத்தை செய்ய முடியவில்லையே என்று எண்ணும்போது அவள் வருத்தப்படுகிறாள். இழப்புகள் பார்த்தீங்களா? என்னென்ன இழப்பு? தன்னிடத்தில் இருந்த 7 பிசாசுகளை துரத்தினாரே, அந்த அற்புதங்களை செய்த ஆண்டவர் இல்லையே என்று நினைக்கும் போது அழுகை வருகிறது. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும்போது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அதே போல் கலிலேயாவில் இருக்கும்போது ஆண்டவரோடு சேர்ந்து நாம் ஊழியம் செய்தோமே, இப்பொழுது இல்லையே, ஆண்டவர் மரித்து விட்டாரே என்று அவள் அந்த இழப்பை நினைக்கும் போது அவள் அழுகிறாள். ஆக அந்த இழப்பு நிமித்தமாக அவள் அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கிறது. மரியாளே என்று கிடைக்கும்போது அங்கே மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பார்க்கிறோம். அதே போல் யோவான் 11:33 சகோதரனை இழந்த மார்த்தாளும் மரியாளும் அழுததாக நாம் வாசிக்கிறோம். சகோதரனை இழந்த மார்த்தாள் மரியாள், என்னுடைய சகோதரன் மரித்து விட்டானே, ஆண்டவர் இல்லையே என்று அவர்கள் நினைக்கும்போது அவர்களும் அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக வாழ்க்கையில் இழப்புகளை நினைக்கும்போது நமக்கு ஏற்பட்ட இழப்புகள், பல சூழ்நிலைகளில் இழப்புகள் காணப்படும். அந்த இழப்புகளெல்லாம் நாம் நினைக்கும்போது அழுகை ஏற்படுகிறது, நமக்கு தனிமை வருகிறது, பலவிதமான எண்ணங்கள் வருகிறது. ஆண்டவரே காணவில்லையே, ஆண்டவரை பார்க்க முடியவில்லையே என்ற நிலை எப்பொழுது வருகிறது? இழப்புகளை நினைக்கும் போது. நமக்கு ஏற்பட்ட இழப்புகள், கஷ்டங்கள், கடினப்பாடுகள்,
வரும்போது அவைகளை நினைக்கும்போது நமக்கு அழுகை, தனிமை வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது கிறிஸ்துவின் வார்த்தையினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். மரியாளே என்று அழைத்த மாத்திரத்தில் அவளுடைய துக்கமெல்லாம் மாறுகிறது. ஏசாயா 43:1 உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று அங்கே பார்க்கும். பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். இங்கே மரியாளே என்று சொன்ன உடனே மகிழ்ச்சி அடைகிறாள். யார் நம்மளை மரியாள்னு சொல்ல முடியும்? தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் தான் சொல்ல முடியும். பேர் இல்லைன்னா சொல்ல முடியாது. மரியாளே என்று சொன்னால் யார் சொல்லுவா? இப்போ என் பேரை ஜான் துர்ராஜே அப்படின்னு சொன்னால் யார் சொல்லுவா? நல்லா தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, கூட படித்தவங்க, முன்பின் தெரிந்தவர்கள் தான் சொல்லுவாங்க. தெரியாதவங்க என் பேரை சொன்னால் எனக்கு கோபம் வரும்ல, என் பேரை எப்படி சொல்லுவாங்க என்று நாம் அதிசயப்படுவோம், ஆச்சரியப்படுவோம். இங்கே மரியாளும் அப்படித்தான். மரியாளே என்று சொன்னால் நமக்கு தெரிந்த குரல், தெரிந்தவர்கள் தான் சொல்கிறாள் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறாள். மரியாளே என்று சொன்ன உடனே அவள் ரபுனி, தெரிந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் சொல்லி ரபுனி என்று சொல்கிறாள். ரபுனி என்று சொன்னால் போதகரே என்று அர்த்தம். ஆக மரியாளே என்ற அந்த வார்த்தை கேட்டவுடனே அவளுடைய துக்கம் மாறுகிறது, அவளுடைய அழுகை மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இழப்பினால், தனக்கு ஏற்பட்ட இழப்புகள், கஷ்டங்கள், கடினப்பாடுகள், இந்த இவைகளெல்லாம் நினைக்கும்போது அழுகை வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும்போது, மரியாளே என்று சொல்லும்போது மகிழ்ச்சி அடைகிறார். உங்களையும் என்னையும் பார்த்து இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய பெயர்களை சொல்லி அழைக்கின்றவராக உயிர்த்தெழுந்தார் என்பதே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இழப்பினால் அழுத மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பார்க்கலாம். ரைட். மூன்றாவதாக ஒன்றை பார்ப்போம். தேடி தேடி அழுத மரியாள் கிறிஸ்துவின் அழைப்பினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். தேடி தேடி அழைகிறார். யோவான் 20:15 இங்கே நாம் பார்த்தோம். யாரை தேடுகிறாய் என்று மரியாளை ஆண்டவர் சொல்கிறார். மரியாளத்தில் கேட்கப்பட்டது. அவள் தேடினது கிறிஸ்துவின் சரீரத்தை தேடினாள். தன்னுடைய மனதில் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று தன்னில் தானே குழம்பிக் கொண்டு தேடி தேடி அலைகிறாள். அங்கே போகிறா, இங்கே போகிறா, இங்கே இருந்தால் கிடைக்குமா, அங்கே இருந்தப்பமா எங்கே போன அப்படின்னு சொல்லி தேடி தேடி அலைகிறாள், அங்கலாய்க்கிறாள். நம்மளும் சில நேரத்தில் அப்படி தானே இருவோம். ஏதாவது ஒரு காரியத்தை தொலைச்சிட்டோன்னா காணுமே, எங்கே வச்சா, இங்கே வச்சோன்னா அங்கே வச்சோன்னு அப்படியே அலசடிப்பட்டுக்கிட்டு இருப்போம். இங்கேயும் அதே மாதிரி மரியாள் தேடி தேடி அழுகிறாள். இங்கே காணுமே, கல்லறையில் காணும், அங்கே போனோம், யாரை எடுத்து போயிட்டாங்களோ, தோட்டக்காரருக்கா என்று பலவிதமாக அங்கலாய்க்கிறாள். தேடி தேடி அழுகிறாள். அப்படி தேடி தேடி குழம்பி கொண்டிருக்கும் போது சரீரத்தை காணவில்லையே என்று அழுகிறாள். இப்பொழுது கிறிஸ்துவின் அழைப்பு கிடைக்கிறது. மரியாளே என்று அழைத்து ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ போய் நான் உயிர் தெழுந்ததை என் சகோதரிடத்தில் போய் சொல் என்று சொல்கிறார். அப்போ தான் அவளுக்கு அதிகமாக ஆச்சரியப்படுறாள். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போது ஆண்டவருடைய சத்தம், அழைப்பு சத்தம் கேட்குது. ஆச்சரியப்பட மகிழ்ச்சி அடைகிறார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அறிவினில் சிறியேன் நான் என்றோ, என்னை தெரிந்தும் அழைத்ததும் ஏனென்றேன். வறியவர் கண்டு நானிடவோ, பின் வாவென முன் சென்றார், வாவென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடைபயின்றேன், பின் மோவென முன் சென்றார், வாவென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஐயா, அம்மா, அழைப்பின் சத்தம் மரியாளுக்கு கேட்குது. மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் அப்படியே மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த அழைப்பின் சத்தம் கேட்டுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உயிர் தெழுந்து உனக்கு காட்சி அளிக்கிறேன், நீ இப்போ போய் நீ என் சகோதரத்தில் போய் சொல் என்று அங்கே கட்டளை கொடுக்கிறார். நீ போய் சொல் என்று மரியாளுக்கு அங்கே ஆண்டவர் அழைப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். மரியாள் வேகமாக போகிறார்.
என் ஆண்டவரை பார்த்தேன், என் ஆண்டவரை கண்டேன், அங்கே கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை கண்டேன் என்று சொல்லி சகோதரத்தில் சொல்லுகிறார். ஓடோடி சொல்லுகிறார். சொல்லி 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 ஆண்டவருடைய மகத்துவங்களை அவள் சொல்கிறார். அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை கண்டோம் என்ற அந்த அதிசயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த அதிகாலை வேளையிலே இயேசுவை கல்லறையிலே பார்க்க வேண்டாம். கல்லறையிலே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்களும் நானும் கண்டு கொண்டவர்களாக உலகத்திற்குள் செல்வோம், மற்றவர்களுக்கு சொல்வோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவன் உள்ளவரை மற்றவர்களுக்கு நாம் காட்டுவோம். இங்கே மரியாள் தனிமையிலே அழுது கொண்டிருந்தவள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். தான் பெற்ற அனுபவங்கள், தான் பெற்ற அதிசயங்கள் இவைகளெல்லாம் இழந்ததினாலே, இப்பொழுது ஆண்டவர் இல்லையே என்று அவள் கருதும்போது இழப்பினாலே அழுதவள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே மகிழ்ச்சி அடைகிறாள். மூன்றாவதாக தேடி தேடி அவள் அழுதவள், இயேசுவை தேடி தேடி அலைந்தவள் ஆண்டவருடைய அழைப்பினாலே மகிழ்ச்சி அடைந்து இயேசுவை கண்டேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு, சகோதரர்களுக்கு சொல்லி இந்த உலகம் புறாவும் அவள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவள் பெற்றாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை கண்டு கொண்டவர்களாக இயேசுவை மற்றவர்களுக்கும் நாம் சொல்லுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார் என்பதை பிறருக்கும் சொல்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற அருமை ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, இன்றும் ஜீவனுள்ளவராய் உயிர்த்தெழுந்தவராய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஜீவிப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. மகதலேனா மரியாள் வெறும் கல்லறையை கண்டு அதிர்ச்சியுற்று அழுது கொண்டு தேடி தேடி அலைந்து உம்மை கண்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம். மரியாளே என்று சொல்லி அழைத்து நீ உயிர்த்தெழுந்ததை சகோதரத்திலே போய் சொல் என்று சொன்ன உடனே அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவள் சென்றாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை கண்டு கொண்டவர்களாக இந்த உலகத்திற்கு சென்று ஜீவிக்கின்ற ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவனுள்ள ஆண்டவரை நாங்களும் பிறருக்கு சொல்ல எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது நல்ல உயிர்த்தெழுந்த திருநாளிலும் நம்மத்திலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் தொடர்ந்து உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செய்தியை கேட்ட நாம் நன்றி இருதயத்தோடு நம்முடைய வாழ்வை மீட்ட ஆண்டவருக்கு நன்றி காணிக்கையை, சிறப்பு உயிர்த்தெழுந்த திருநாள் காணிக்கையை நீங்கள் முன்வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பரிசுத்த வார உயிர்த்தெழுந்த திருநாள் புஸ்தக பாடல்களிலே பாடல் எண் 31 இன்றேசு உயிர்த்ததால் எக்கால ஓசையால் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் முன்வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் வேளையிலே ஈஸ்டர் சிறப்பு காணிக்கை சேகரிக்கப்படும். பாடல் எண் 31.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றிந்த இருதயத்தோடு கர்த்தருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதைப் போல நீர் எங்கள் வாழ்வை மீட்டெடுத்திருக்கிறீர். எங்களோடு நீர் உரையாடுகின்ற தேவனாக, எங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றவராக, எங்கள் கவலைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுகின்றவராக, நாங்கள் தேடுகின்ற வேளையிலே நாங்கள் கண்டடைகத்தக்கதாக உண்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றீர் என்று நாங்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவ்விதமாக நீர் எங்களோடு இருக்கின்ற கடவுளாய் இருப்பதற்காக உம்முடைய வாழ்வை நீர் தியாக பலியாய் சிலுவையிலே கொடுத்து உயிர்த்து மீண்டுமாய் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வமாக இருக்கிறீர் என்று அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். அதற்கு ஈடாக நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த நன்றி காணிக்கைகள் ஒன்றுமில்லை சுவாமி. இவைகள் உம்மால் உண்டானது. உமது கரங்களிலே பெற்று உம்முடைய திருப்பணிகளுக்கு கண்டு படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய ராஜ்யம் பரவ கர்த்தர் அருள் செய்வீராக. இறை மகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடலின் 35 இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய் இகல் அழகை சாவும் வெந்ததிக வீரமாய் இந்த பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். பாடலின் 35. வீரமா
நம் யாவரும் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானிய ஜபத்தை முறை மன்றாட்டை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜபத்துக்கு பின்பதாகவும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிரைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தின் முதலாவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, முழு திருச்சபையில் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காக நாங்கள் உம்முடைய திருமுன்பதாய் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு பணிவிடை செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் பரிசுத்த வார உயிர்த்தெழுந்தல் திருநாள் கீதங்கள் புஸ்தகத்திலே பாடல் எண் 11 கர்த்தரின் மாம்சம் வந்து கொள்ளுங்கள் என்ற பாடலை பாடி நம்மை கடவுளுடைய திருப்பந்திக்கு ஆயத்தப்படுத்துவோம். பாடல் எண் 11. பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது.
இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் உடைய கூடாரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகின்ற மெய் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. அருகில் உள்ளவர்களோடு உங்களுடைய சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளும். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் வழியாக முண்டே வருகிறோம். எங்களையும் எங்களுடைய அர்ப்பணிப்புகளையும் உம்முடைய திருப்பெயர் மகிமைக்கென்று அங்கீகரித்து உபயோகப்படுத்தும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பற்றி எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாய் ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இடத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஜெப நிலையில் இருப்போம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தணும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து,
நீங்கள் வாங்கி பருகுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவே, மரணத்தை நினைவுறுகிறோம், முதுவேற்றத்தில் அறிக்கிடுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கணமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். மனத்தாழ்மையின் ஜெபத்தை யாவரும் ஜெப நிலையிலிருந்து சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சண முறையை மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள் வாசமாக ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்திடும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பரிசுத்த ராப்போஜனத்துக்கு ஆயத்தமாக தயவு செய்து திருமேஜண்டை வாருங்கள். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் முதலாவது வர அன்போடு கேட்டு
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. கீழே உள்ள ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திரு சரீரமும் இரத்தவுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவுமாகி எங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக உமக்கு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவரீருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகும்படிகளுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் ஒரு பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படி நடக்க எங்கள் கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. பாடலாக கீர்த்தனை எண் 388 நாம் யாவரும் எழுந்து நின்று பாடி கடவுளை போற்றுவோம். கீர்த்தனை எண் 388. உயிர்த்தெழுந்தார்
அன்பின் ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, இது நல்ல மனமகிழ்ச்சியான உடைய உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் நினைவு கூறும்படியாக நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த நாளிலும் நன்றி சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்வில் பாராட்டி இருக்கின்ற கிருபைகள் பெரிது சுவாமி. எங்களை தேடி வந்த தெய்வம், எங்களோடு பயணிக்கின்றவர். உயிர்த்தெழுந்த உண்மை இந்த நாளிலே நாங்கள் கண்டுகொள்ளவும் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் உலகிற்குள் கடந்து செல்லும்படியாகவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்த எங்களை உம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய போக கடவுள்.